students, இப்போ exercise 1.8 sum number 19. If x power a y power b is equal to e power m and x power c y power d is equal to e power n and delta 1, delta 2, delta 3 மூணு determinants கொடுத்திருக்காங்க. What are the values of x and y? இதான் நம்மளோட question. இப்போ முதல்ல x ஓட இந்த index பாத்தீங்கன்னா a, இங்க index வந்து c, இந்த ரெண்டு இங்க வந்திருக்கு, இங்க b d இங்க வந்திருக்கு. இங்க இருக்கிற mn இங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு. அதே மாதிரி இந்த y ஓட b d பவர் இங்க இருக்கு. அதே மாதிரி x ஓட indices a c யும் இங்க இருக்கு. அப்ப நிச்சயமா இது கிராமர் ரூல் யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் x y சால்வ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்யணும்? இங்க கொடுத்திருக்கிறது அப்படியே நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் x y மாத்தணும். சோ இந்த பக்கம் e பவர் m வந்திருக்கிறதுனால ரெண்டு பக்கம் நம்ம என்ன செய்யலாம்? லாகரிதம் டு தி பேஸ் e நம்ம எடுக்கலாம். அதாவது நேச்சுரல் லாகரிதம்ஸ். சோ x power c y power d is equal to e power n. இந்த முதல்ல எழுதியாச்சு. சோ ரெண்டு பக்கமும் லாகரிதம் நம்ம அப்ளை பண்ணலாம். சோ நேச்சுரல் லாகரிதம் எடுக்கிறோம். சோ log of x power a y power b is equal to log of e power m. அதே மாதிரி இங்க log of x power c y power d is equal to log of e power n. நமக்கு நல்லா தெரியும் இது ரெண்டும் கேன்சல் ஆகி m. அதே மாதிரி இந்த பக்கம் these two will be cancelled, you are getting n. Okay, இப்போ நம்ம இத என்ன செய்யலாம்? the logarithm property படி இங்க into இருக்கனால we can split into 2. so log of x power a plus log of y power b. then again logarithm ஓட ரூல் படி இந்த power will come front. so a into log x plus b into log y is equal to m. in the same way இந்த பக்கம் என்னன்னா log of x power c plus log of y power d இருக்கா? so இந்த c முன்னாடி வந்துரும். so c log x plus d log y is equal to n. now இதுதான் வந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு system of linear equations in two variables namely x and y. but இங்க x and y ல இல்ல, log x and log y ல இருக்கு. அதாவது x வர இடத்துல log x, y வர இடத்துல log y. ஓகே, அப்ப இந்த these two are linear equations in log x and log y ன்னு சொல்றது தான் கரெக்ட். சோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த சிஸ்டம்க்கு இந்த ரெண்டையும் வச்சு இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம கிராமர் ரூல் யூஸ் பண்ணி log x க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும், log y க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ வாட் இஸ் யுவர் டெல்டா? சோ டெல்டா அப்படினு சொன்னா we take the coefficients. இது வந்து coefficient வர மேட்ரிக்ஸ் coefficient மேட்ரிக்ஸ் ஓட டிட்டர்மினன்ட். சோ இங்க log x தான் இப்ப வேரியபிள், log y யும் வேரியபிள். அப்ப இதனுடைய coefficient a. என்ன இதனுடைய y ஓட coefficient, the log y ஓட coefficient வந்து b. இங்க log x ஓட coefficient c, இங்க log y ஓட coefficient d. so this is only your delta. okay, இது எங்க இருக்கு? இங்க இருக்கு. இத தான் அவங்க என்ன செய்றாங்க? delta 3 அப்படினு நேம் பண்றாங்க. actually what is this? coefficient matrix ஓட determinant. இது நம்ம யூசுவலா நம்ம டெல்டா னு யூஸ் பண்ணுவோம் கிராமர் ரூல்ல, அத தான் இங்க delta 3 அப்படினு போட்டுருக்கோம். சோ அடுத்து என்ன அப்படினு பார்த்தா delta 1. சோ delta 1 அப்படிங்கிறது நம்ம delta 1 delta 2 னு பண்ணுவோம்னா இங்க வேரியபிள் யாருன்னு கேட்டா log x log y. நமக்கு புரியுற மாதிரியே எழுதுவோம். so that is delta of log x. log x அதாவது delta of log x, delta x எழுதுவோம்ல அதே மாதிரி. so நார்மலா நம்ம என்ன செய்வோம்? இந்த டிட்டர்மினன்ட்ல log x ஓட அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் a c எடுத்துட்டு கான்ஸ்டன்ட்ஸ் நம்ம போடுவோம். so இங்கே அதே மாதிரி இங்கே mn எழுதிட்டு இந்த இரண்டாவது காலம் வந்து log y ஓடது. so அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் b d ய எழுதிக்கணும். பார்த்தோம்னா அதுக்கு இவங்க என்ன பேர் கொடுத்திருக்காங்க? mb nd னா delta 1ங்கறாங்க. so நம்ம இந்த பக்கம் delta 1 போட்டுக்கலாம். இது கூட நமக்கு புரியுற மாதிரி இது एक्चुअली கிராமர் ரூல், இதுக்கு பேரு டெல்டா தான். so நம்ம சம்ல இருக்கிற மாதிரி எழுதணும்னா அது delta 3. so now let us write what is delta of log y. கரெக்ட்டா? so delta y னா என்ன பண்ணுவீங்க? y கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துட்டு கான்ஸ்டன்ட்ஸ் போடுவோம் இல்லையா? so அதே மாதிரி இந்த டெல்டால இந்த log y ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல we have to put the constants namely m and n. அப்போ ac அப்படியே இருக்கும், இங்க வந்து mn வந்துரும். but actually இதுக்கு என்ன நேம் கொடுத்திருக்காங்க?
ப்ராப்ளத்தில் டெல்டா 2 கரெக்டாக. இப்போ நம்ம என்ன செய்யலாம், கிராமர் ரூலை யூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ பை கிராமர் ரூல், ஸோ பை கிராமர் ரூல், so what is your log x? Log x na enna, x madri, that is delta of log x divided delta of log x divided by the delta, that is delta log x divided by delta, namely in the problem that is delta 3 by delta 1 by delta 3. Okay, now what about log y? So log y is nothing but delta log y divided by delta. So inge delta log y is delta 2. So delta 2 divided by delta 3. Okay. So actually இப்போ நமக்கு என்ன வேணும், x ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூவும் வேணும். So log x is equal to delta 1 by delta 3 வருது. அதே மாதிரி log y is equal to delta 2 by delta 3 இருக்கு. இங்கே எப்படி நம்ம ஈயை எலிமினேட் பண்ணுறதுக்கு ரெண்டு பக்கமும் லாக் எடுத்தோமோ அதே மாதிரி ரெண்டு பக்கமும் ரைஸ் த பவர் டு இ. அப்போது இ பவர் லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டெல்டா 1 பை டெல்டா 3. இதுவும் இ பவர் லாக் ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டெல்டா 2 பை டெல்டா 3. ஓகே, ஸோ நவ் தீஸ் டூ வில் பி கேன்சல். இதுவும் கட்டாயம். இப்போ இதில் எக்ஸ் கிடச்சிருது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் delta 1 by delta 3 and y is equal to e power delta 2 by delta 3. Okay, so இதைத்தான் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க, எத்தனாவது ஆப்ஷன்னா ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேயா, ஸோ திஸ் இஸ் ஒன்லி ஃபோர்த் ஆப்ஷன். therefore answer is number 4, that is e power delta 1 by delta 3 comma e power delta 2 by delta 3. புரியுதா? ஓகே, பை.